ஹாய் ஹலோ சார். ரொம்ப பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, என்கிட்ட பணம் அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது, நான் சக்ஸஸோட டெஸ்டினேஷனை ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. ஸோ உண்மையான சக்ஸஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ரீச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், நம்ம எவ்வளோ பேர்த்துக்கு கைடன்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேர் கெரியருக்கு நம்ம லிஃப்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் உண்மையான சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ்ங்கிறது பணத்தை சேர்த்து வைக்கிறதுல நம்ம உண்மையான வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ரியல் சக்ஸஸ் கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ கைட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க, அதுதான் உண்மையான சக்ஸஸ். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னென்னா, எப்போயுமே ஒரு சிலவங்க பாசிட்டிவாக நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம ஒர்க்கை நோட் பண்ணி நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், பாசிட்டிவ் அப்ரோச்சோடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி எதிர்பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அந்த எதிர்பார்க்கு நமக்கு